ஓகே தங்கதுரை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்ட்டா நினைக்கிறீங்களா? ஐயா இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் நவுந்து போறது ஃபீல் பண்ணிக்க. நான் நீங்க ஃபீல் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? ஏமா அவர் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் யாரு? புளிய மடியில படுத்து அவருக்கு தெரியுமா? மடியில படுத்துன மரம் நவுந்து போயிடுச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு? அக்கா வந்து மகாலட்சுமியை நம்பி வந்திருக்காங்க. பைக்கில் பயணம் செய்பவர்கள் வருடத்திற்கு சராசரியாக குறைந்தபட்சம் ஏதேனும் 12 பூச்சிகளை முழுங்குகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேர்ல்டு சொல்லுங்க, அது ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? அண்ணே, அப்பவே சுந்தரி அக்கா கிட்ட சொன்னேன், அந்த மூட்டை பூச்சியை நம்பாத, சொல்றத கேட்காது. சொன்னா கேட்டியா? அது மாதிரி பாகிஸ்தான் தான் வின்னு. நம்ம எடுத்த உடனே அடுத்த நாடை நம்ப கூடாதுல்ல, நம்ம மகாலட்சுமி நம்பணும். ஐயா போச்சு 25,000 ரூபாய். போங்க, தோத்துட்டீங்க. போட்டோம், பரவாயில்ல. மரம் நவுந்துச்சா பாகிஸ்தான்ல நடந்துச்சா இவர் பார்த்தாராம். பரவாயில்லக்கா, அவன் ஏதோ அவன் சும்மா சொல்றான். அதாவது அவங்க சொன்னது தப்பு, நான் சொன்னது உண்மை. அந்த மரம் நவுந்து போனது, அந்த மரத்தோடைய போட்டோவும் இருக்கு. போடுங்கப்பா, அந்த போட்டோ போடுங்க. இந்த மரம் தான் கைது பண்ணிருக்காங்க பாத்தியா? அவர் ஆபீசர் வந்து ஃபுல் போதல டக்கர்ல அவர் அப்படியே அந்த மரம் நவுற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. அதனால அவரு அரெஸ்ட் பண்றாரா அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மரத்த அடியிலே புஷ்பலதா மடியிலே வாங்க சௌந்தர்யா அண்ட் தங்கதுரை. நம்ம நிகழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்ச்சியா, அதனால உங்களுடைய ஜோக் இல்லாம இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கக்கூடாது. ஒரு அருமையான ஜோக்கோட நம்ம வந்து உங்களுடைய ஆரம்பிப்பையா. ப்ளீஸ் பாகிஸ்தான் ஐயா ஃபாரின் ஜோக் ஏதாவது சொல்லுங்க. ஃபாரின் ஐயா ஆக்சுவலி அப்ராட்ல எங்க? ஆஸ்திரேலியா போயிடலாமா? ஆஸ்திரேலியா வேணா, ரொம்ப தூரம் வாந்தி வர மாதிரி இருக்கும். துபாய் போலாம், 3 மணி நேரத்துல போயிடலாம். ஏய் எனக்கு பல்லாவரம் ஃபாரின் தான். ஏன்னா கேப் போட்டா வராது. இல்லப்பா யாருமே வேணாம்ப்பா. EVP மஞ்சள் கலர் சட்டை மஞ்சள் கலர் பேண்ட் போட்டுட்டு ஒருத்தன் 7வது மாடிக்கு போய் வீட்டுல போயிட்டு கதவு தட்டிருக்காங்க. திறக்கல. திருப்பி காலிங் வச்சா அப்பயும் திறக்கல. ஏன் 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 பூட்டி இருந்ததா? ஏன்னா அந்த வீட்டுல ஆள் இல்லையா? அப்புறம் திறப்பாங்க. தாய் தானே நீங்க? தாய் மாதிரி பண்ணாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி கூப்பிடாம இருக்கிறது என் புள்ள வந்ததா கலக்கட்டு. நீங்க தப்பான ஆளுகிட்ட கேட்டுட்டீங்க. என்னடா பழக்கம்? பாட்டு போட்ட போய் கட்டி பிடிக்கிறது, இப்படி பண்றது. ப்ரோமோல போடுவாங்க. இவ்வளவு நாள் பேசண்டே போடுவாங்கன்னு தெரியாது. இப்போ உன்னை எதுக்கு ஜோக்கு சொல்ல சொன்னேன் அப்படின்றது இப்ப தெரியும். ஓகேவா? ஒரு ஆய்வின்படி காலை 7 மணிக்கு முன்பு சொல்லும் ஜோக்குகளை பெரும்பாலும் யாரும் ரசிக்க மாட்டார்கள். இந்த விடிய காத்தால 3, 4, 5:30 நம்ம ஷூட்டிங் விட்டு வீட்டுக்கு போறோம். அப்போ கேப் கிடைக்காம நின்று போனோம். டிரைவர் தூங்கி நிற்பாரு, பாக்ஸ் எடுத்து நிறைய வேலை இருக்குது. அந்த சமயத்துல போய் ஒரு ஜோக்கு சொன்னதாச்சு அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர ரசிக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நீங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டு தம்பி டீ சாப்பிடலாமான்னுவியா? அப்படிலாம் கிடையாது. விஜய் டிவி ஷூட்டிங் பொதுவாவே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பேய் வர நேரத்துல ஆரம்பிச்சு ஆய் வர நேரத்துல தான் முடியுது. ஏங்க அந்த டைம்ல தானே ஷூட்டிங் நடக்கும் போது நீங்க எவ்வளவு பஞ்சு போட்டிருக்கீங்க, மக்கள் எவ்வளவு ரசிச்சிருக்காங்க, கை தட்டி இருக்காங்க. அப்ப நீ என்ன சும்மாவா? தங்கதுரை வேஸ்ட் நினைச்சியா? ஏன் நினைக்கணும்? கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே உமர், ஆலங்காத்தால உன்னை 5:30க்கு நான் உன்னை கால் பண்றேன். கால் பண்ணிட்டு மச்சான் செம்ம ஜோக் ஒன்று கேட்கறியா நீ கேப்பியா? எதுக்கு அப்படியே அசிங்கமா திட்டுறேன். இப்ப மட்டும் இல்ல, தங்கதுரை என்னைக்கு காமெடி பண்ணாலும் அவர் 7 மணிக்கு 8 மணிக்கு பண்ணாலும் திட்டுவாங்க. உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது என்னன்னா, கோஸ்ட் செல்லி என்னும் மிளகாய் வகையை மிலிட்டரியில் வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. கோஸ்ட் சில்லின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அத வந்து மிலிட்டரியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஃபைட்டிங் போகும்போது அத வந்து ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி
அப்படிலாம் பண்ணுவாங்க. மிலிட்ரியில் அவன் ஒரு ராக்கெட்டும் வந்து பார்த்தோன்னா 200 கோடி 300 கோடின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டமால் டமில் வான வேடிக்கை விட்டு கண்ட்ரி சண்டை போட்டுக்கிறானுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 1/4 கிலோ மிளகா வாங்கி அவங்க கிட்ட பார்த்தா அவன் வரும்போது மூஞ்சில் அடினா. ஒரு நிமிஷம், மிலிட்டரி ஆஃபீஸர் அங்க ஒருத்தர் இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நீங்க படத்துக்காகவோ சரி ஜெனரலாவே நீங்க வந்து சில பல ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிருப்பீங்க இல்லையா? கத்தி அதெல்லாம் கூட வச்சிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி வெப்பன்ஸும் உங்ககிட்ட இருக்கும் தானே? உயிர் மேல வந்துருச்சுன்னா என்ன வேலைனா யூஸ் பண்ணலாம். கரெக்ட். கோஸ்ட் சில்லி அவர் இன்னும் யோசிக்க கூட இல்ல. கொஞ்சம் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்றான்ல. சொல்ல வேண்டியது. நீங்க எந்த சைடு நினைக்கிறீங்க? நீங்க நம்புறீங்க? உங்களுக்கு என்ன நம்புறீங்க? நான் இது மகாலட்சுமி, நீங்க அத அமுக்குங்க, நான் இத அமுக்குறேன். ஆனா இவங்க சொல்லுற ஒரு விஷயம், அந்த காலத்துல மிளகா தூள் தான் அடிப்பாங்க. அந்த காலத்துல ஆமா, கோஸ்ட் சில்லின்றது ஒரு வெப்பன், அது ஒரு ஆயுதம், மிலிட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம். அப்படி ஒரு ஆயுதம் அமிக்கிடுமா? எனக்குலாம் ஜோக் சொன்னா நான் அடிச்சிருவேன். உனக்கு நான் அடிச்சிருவேன். நீங்க இப்ப அத அமுக்க போறீங்களா? அண்ணா சொன்ன ஜோக் சொன்னா கேட்பியா? நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க அடிப்பேன். மாட்டேன். அதான் நான் ஆன்சர் கரெக்ட். அங்கதான் போணும். எனிவே மகாலட்சுமியை நம்பி வந்த போங்க, இந்த அப்படி டீமை இது ரைட்டா இல்லையான்னு பார்த்தலாம். வேர்ல்ட் வாழ்த்துக்கள். நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டான ஸ்டேட்மெண்ட். கோஸ்ட் சில்லியை வந்து பூத் ஜொலோக்கியா அப்படின்ற ஒரு சில்லி இருக்கு. அந்த சில்லி வந்து ஸ்மோக் கிரனைட் போடுவாங்கல்ல, ஸ்மோக் கிரனைட் போடும்போது இந்த சில்லியும் அதுல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுல வந்து அந்த சில்லியில ஒரு கேஸ் இருக்குங்க. ஓகே, அது ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். அது வந்து மிலிட்டரியில யூஸ் பண்ணுவாங்க. அந்த சில்லியோட போட்டோ இது உங்களுக்கு. கோஸ்ட் சில்லி. என்ன எதுக்கு நின்னுக்கிறீங்க? டோக்கன் வாங்கி நின்னுக்கிறீங்க. போங்க, ஜெயிச்சிட்டீங்களா? ரைட். அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு விசித்திரமான என்ன இனோனே தெரியாத மாதிரியான ஒரு டீம். வாங்க உமேர் அண்ட் ஜாலி. உமேர் அண்ட் டாலி, உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் மகாலட்சுமி ஆகிய நான் உங்களுக்கு என்ன தரேன்னா, இந்தோனேஷியாவில் சில பழங்குடியினர்கள் which is tribes, ஓகேவா, வாரத்திற்கு 4 முறை மட்டும் குளிக்கும் பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். இந்தோனேஷியால சில ட்ரைப்ஸ் ஒரு வாரத்துல ஒரு வீக்ல வெறுமே 4 வாட்டி மட்டுமே குளிப்பாங்க. ஓகே, வாட்டர் சேவ் பண்றதுக்கு குளிக்காம இருப்பாங்க. கழுவுவாங்களா? நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறதே கழுவுவாங்கன்னா கை கழுவாங்களான்னு கேக்குறேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு அப்புறம் கை கழுவுவாங்க. அதெல்லாம் கழுவுவாங்க. மண்ணால தொடச்சுப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இலையால தொடச்சுப்பாங்க, என்ன வேணாலும்.